وعن أبي هريرة رضي الله تعالى عنه سيدنا أبو هريرة رضي الله تعالى عنه அறிவிக்கப்படுதா இருக்கும் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு قال لي உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், அலா உக்பீருக்க, உனக்கு நான் அறிவிக்கட்டுமா, இசூரத்தின் ஒரு சூறாவை, லம் துன்சல் ஃபி தௌராத்தி, தௌராத்திலையும் அது அருளப்படவில்லை, இஞ்சிலையும் அருளப்படவில்லை, ஒரு குரானிலையும் அருளப்படவில்லை, மிசுலுகா, அதுபோன்று ஒரு சூறாவை அருளப்படவில்லையே, அப்படிப்பட்ட ஒரு சூரத்தை சொல்லி தரட்டுமா என்று யார்கிட்ட சொன்னாங்களாம், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. குல்து, நான் சொன்னேன், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் சொன்னேன், பலா யா ரசூலல்லாஹ், அறிவித்து தாருங்கள் என்று சொன்னேன். கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஃபாத்திஹத்துல் கிதாப், அதுதான் சூரத்துல் ஃபாத்தியாவாக இருக்கும். தௌராத்துலேயும் அந்த மாதிரி சூறா கிடையாது, இஞ்சிலையும் கிடையாது, ஜபூர்லேயும் கிடையாது, குரான்லேயே கிடையாது அது மாதிரி சூறா. அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லைன்ட்டாங்க. ஃபாத்திஹத்துல் கிதாப் சூரத்துல் ஃபாத்தியாவாக இருக்கும். இன்னஹா, இந்த சூரத்துல் ஃபாத்தியா சபுல் மசானி, பிரட்டி ஓதப்படக்கூடிய 7 வசனமாக இருக்கும். ஒல் குரானுல் அதீம் உள்ளதி ஊத்தீத்துஹு, நான் கொடுக்கப்பட்ட மகத்தான குரானுமாக இருக்கும். நான் கொடுக்கப்பட்ட மகத்தான குரானுமாக இருக்கும். நாங்கள் சொல்லாச்சு வணங்குது தம்பி. சூரத்துல் ஃபாத்தியாவுடைய சிறப்பு வரிசை. இப்போ இங்கே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தொட்டு அறிவிக்கப்படுது, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க என்று. ஆனால் புகாரியில் இந்த ஹதீஸ் வருது. அங்கே எப்படி தெரியுமா வருது, ஒருத்தருக்கு சாது பின் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சாங்க. இப்போ இது புகாரில் வந்து நான் எடுத்து காமிக்கிட்டா எதுன்னு கேட்டேன். சாது பின் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை கூப்பிட்றாங்க சல்லாத்து. யா சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, சாது பின் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க. யா சாதுன்னாங்க. அப்போ அவங்க தொழுதுகிட்டு இருந்தாங்க, தக்பீர் கட்டி தொழுதுகிட்டு இருந்தாங்க. உடனே வேகமாக தொழுவையை முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு போய் அஸ்ஸலாமு அலைக்கும் யாரை சொல்லலாம், என்னை கூப்பிட்டீங்களா யாரும் சொல்ல, ஒன்று கூப்பிட்டு ரொம்ப நேரம் ஆச்சே, ஏன் நேரம் கழிச்சு வர்றேன்னு கேட்டாங்க. யாரும் சொல்லலாம், நீங்கள் அழைக்கும் போது நான் தொழுது கொண்டு இருந்தேன், அவை எப்படி வர்றதுன்ட்டுன்னு தொழுகையை முடிச்சுட்டு சலாம் கொடுத்துட்டு வர்றேன். இருந்தா என்ன, தொழுதுகிட்டு இருந்தா என்ன, நான் கூப்பிட்டா வந்துடவளா செய்யணும். அலம் தஸ்மா கவுலல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய சொல்லை கேட்கலையா, இஸ்தஜீபூ லில்லாஹி வலி ரசூல் இதா தாக்கும், அப்படிதானே இருக்க ஆயத்து. இஸ்தஜீபூ லில்லாஹி வலி ரசூல் இதா தாக்கும், அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தா உடனே பதில் சொல்லுங்கள்லாம் சொல்கிறான். அல்லாஹ் கூப்பிட்டாலும் தொழுகை விட்டுறணும், நான் கூப்பிட்டாலும் விட்டுறணும். நான் கூப்பிட்டாலும் என்ன, இஸ்தஜீபூ லில்லாஹி வலி ரசூலிங்கிறான். என்ன செஞ்சா, அல்லாஹ்வும் ரசூலும் கூப்பிட்டா டக்குன்னு தொழுகை விட்டுட்டு வந்துடணும். அல்லாஹ் ரசூலுடைய அழைப்பு தான் தொழுகையை விட பெருசு. பரவலாக செய்யணும், தொழுகையை விட்டுறணுமே. எனக்கு இந்த சட்டம் தெரியாதுங்க யாரை சொல்லலாம், உண்மைக்கு வந்துடுறேன்ட்டான். சரி, பள்ளியாசலை விட்டு வெளியேறங்காட்டியும் உனக்கு ஒரு அழகான ஹதீஸை சொல்லித்தரேன்னாங்க. பள்ளியாசலை விட்டும் மஸ்ஜித் நபியை விட்டு வெளியேறங்காட்டியும் ஒரு அழகான ஹதீஸ் சொல்கிறேன்ட்டு வேறு ஏதோ பேசுனாங்க. பேசிட்டு டக்குன்னு நினச்சிக்கிறாங்க, வெளியேறாங்க. வெளியேறும்போது யாரை சொல்லலாம், மஸ்ஜிதை விட்டு வெளியேறங்காட்டியும் ஒரு ஹதீஸ் சொல்லித்தரேன்னு சொன்னீங்களே, அப்போ தான் சொல்கிறாங்க. என்ன இருக்குது, அல்லாஹ் உஹ்பீருக்க, உனக்கு அறிவிக்கட்டுமா, விளங்குதப்பா, அல்லாஹ் உஹ்பீருக்க பி சூரத்தின், ஒரு சூரத்தை அறிவிக்கட்டுமா, லம் துன்சல் ஃபி தௌராத்தி, தௌராத்திலையும் அருளப்படவில்லை, இஞ்சிலையும் அருளப்படவில்லை, ஒரு குரான்லேயும் அருளப்படவில்லை, மிஸ்லு அது போன்றது அருளப்படவில்லை, அருளப்படலையே, அப்படிப்பட்ட ஒரு சூரத்தை சொல்லி தரட்டுமா. உடனே சாது பின் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, கொடுத்து நான் சொன்னேன், யார ரசூலல்லாஹ், பலா அறிவியுங்கள்னு. பலா யார ரசூலல்லாஹ், பலாங்கிறது உருவுல் ஈஜாப், பதிலளிக்கிற வார்த்தை, விளங்குதுப்பா. பலா யார ரசூலல்லாஹ், அறிவித்து தாருங்கள் என்று சொன்னேன். கால ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபாத்திஹத்துல் கிதாப், அதான் சூரத்துல் ஃபாத்தியாவாக இருக்கும். இன்னஹா சபுல் மசானி ஒல் குரானுல் அதீம் உள்ளதி ஊத்தீத்து, நான் கொடுக்கப்பட்ட மகத்தான குரானுமாக இருக்கும். நாங்கள் சாது பின் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக
அவளுக்கு நடந்த நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு வருது. சரி, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு கூப்பிட்டாங்கன்னா போகணும் ஃபர்லு, அல்லாஹ் கூப்பிட்டாலும் போயிடணும் ஃபர்லு. சரி, பெற்றோர்கள் கூப்பிட்டா போகணுமா? ஒரு கேள்வி வருது இல்லை? இதுக்கெல்லாம் சட்டம் எடுக்கிறாங்க. ஃபர்லு தொழுகும் போது பெற்றோர்கள் கூப்பிட்டா என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, போக வேண்டிய தேவையில்லை. ஃபர்லு தொழுகிறோம், பெற்றோர்கள் கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை, சலாம் கொடுத்துட்டு தான் போகணும். நஃபில் தொழுகிறோம், நஃபில் தொழுகும் போது பெற்றோர்கள் அழைத்தார்கள்னா நஃபில் தொழுகையை விட்டுட்டு பெற்றோர்கள் அவங்களுக்கு பதில் அளிக்கிறது வாஜிபான். வாஜிபு கிடையாது, ஜாயிஸ். என்னது? பெற்றோர்கள் அழைத்தால் நஃபில் தொழுகையை முறிக்கிறது என்னது, ஜாயிஸ், அவ்வளோதான், வாஜிபு கிடையாது. ஃபர்லு தொழுதுகிட்டு இருந்தால் அல்லாஹ் ரசூல் கூப்பிட்டா தான் போகணும், கடமை. நஃபில் தொழுகிறோம், நஃபில் தொழுகும் போது பெற்றோர்கள் கூப்பிட்டா தொழுகையை முறிச்சிட்டு என்னான்னு கேட்குறது ஜாயிஸு. ஆனால் தொழுகையை திருப்பி தொழணும். தொழுகை என்ன செய்யணும், அனைத்து மதங்களும் திருப்பி தொழணும். நஃபில் தொழுகை எப்போ தக்பீர் கட்டுறியோ அது முறிச்சின்னா நீ தொழுகணும். இல்லான்னு தப்பான்னு வருதில்ல, நீ நஃபிலாக செய்தாலே தவிர. நஃபிலாக செய்தால் உனக்கு கடமையாயிரும், நஃபிலாக செய்தால் உனக்கு கடமையாயிரும். அப்படி எடுக்கிறாங்க இமாம் அபூனி பரப்புறாரு. நீவும் பெற்றோர்கள் கூப்பிட்டா போ, ஆனால் திருச்சி தொழுகணும். அதை அந்த நஃபிலை தக்பீர் கட்டணும்னு வாஜி போயிடும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தேவையில்லைங்கிறான். ஆனால் ஃபர்லு தொழும்போது பெற்றோர்கள் கூப்பிட்டாங்கன்னா போகக்கூடாது, முறிக்கக்கூடாது. தொழுகை முடிச்சுட்டு தான் போகணும். நஃபிலாக இருந்தால் என்ன செய்யலாம், போகணும், ஜாயிஸ். அந்த ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி வருதில்ல புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ். அவங்க அம்மா வந்து கூப்பிட்றாங்க, அவங்க நஃபில் தொழுதுகிட்டு இருக்காங்க. யார் நஃபில் தொழுகிறா? ஜுரைஜி, மகான் ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நஃபில் தொழுதுகிட்டு இருக்காங்க. நஃபில் தொழுதுகிட்டு இருக்கும்போது யார் வந்து கூப்பிட்றா? அவங்க தாயார் வந்து கூப்பிட்றாங்க. ஹான்காவில் தொழுதுகிட்டு இருக்காங்கப்பா. அவங்க பெத்த தாய் வந்து கூப்பிட்றாங்க, ஜுரைஜின்னு கூப்பிட்றாங்க. அவங்க நஃபில் தொழுதுகிட்டு இருக்காங்க. என் அம்மாவுக்கு பதில் சொல்லவா, அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேனே, அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லவா, தாய்க்கு பதில் சொல்லவான்னு சொல்லிக்கிட்டு சலாம் கொடுத்துட்டு வந்து பார்க்குறாங்க. அந்த அம்மா போயிடுச்சு. போனதோடு மட்டும் பத்வா வேறு செஞ்சுட்டு போயிடுச்சான். நான் வந்து பெத்த தாய் கூப்பிட்றேன், உள்ளே நிற்கிறாரு. அந்த காலத்தில் கான்கானா சும்மா ஒரு கூரை கட்டிடமாக இருக்கும். உள்ளே நின்றுக்கிட்டு பதிலளிக்கலை. எல்லோரும் மகான்னு சொல்கிறதுனால என் மோனுக்கு பெருமை வந்துருச்சு, ஆணவம் வந்துருச்சு, அகங்காரம் வந்துருச்சு. அவே தான் பெத்த தாய் வந்து கூப்பிடும்போது கதை திறக்க மாட்டேங்காரு. நடக்கிற நிலைமையை தெரியாமல் தொழுதுகிட்டு இருக்காங்கிறது தெரியாமல் பத்வா செஞ்சிருச்சு. என்ன பத்வா செய்யுது? கெட்ட நடத்தை உள்ள பெண்ணை கொண்டு அல்லாஹ் உன்னை சோதிப்பானாக. பொம்பளை பாரு எப்படி பெத்த தாய், கெட்ட நடத்தை உள்ள பெண்ணை கொண்டு உன்னை அல்லாஹ் சோதிப்பானாகன்னு போயிடுச்சு. வருத்தப்பட்டு இந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்யலாம். ஏன் நஃபீலான தொழுவு தானே தொழுவுறீங்க, உங்கள் அம்மா கூப்பிட்டா என்னன்னு கேட்க வேண்டியது தானே, ஜாயிஸான வேலையை நீங்கள் செய்யலைன்னு அந்த துவாவை என்ன செஞ்சிட்டானா, கபூல் செஞ்சிட்டான். உடனே ஒரு கெட்ட நிலத்தை உள்ள பெண்ணு மகான் ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி தவறு கூப்பிடுது, வரமாட்டேன்ட்டாங்க. வரலினா உன்னை கேவலப்படுத்துவேன், கேவலப்படுத்தி கழிச்சப்போ நல்லா உனக்கு கட்டுப்பட மாட்டேன்ட்டாங்க. தவறில் ஈடுபட்டு ஒரு பிள்ளையை பெற்றிருச்சு. தவறில் ஈடுபட்டு தப்பு தண்டாக்கள் ஈடுபட்டு ஒரு பிள்ளையை பெற்றிருச்சு. யார்கிட்டயே போய் பிள்ளையை பெற்றிட்டு பிள்ளையை தூக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து சொல்லுது. அது புகாரில் அப்படியே வருது. இந்த பிள்ளை யாருக்கு பெற்றது தெரியுமாண்ணா? நீங்கள் பெரிய அவுலியான்னு சொல்லிக்கிட்டு அழைக்கிறீங்களே, மகான் ஜுரைஜிக்கு பெற்ற பிள்ளை. அப்படியா? ஜுரைஜியா? ஆமாம், அவருக்கு பெற்ற பிள்ளை நான் சொல்லிடுச்சு. உடனே வேகமாக வந்து மகான் ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி வீட்டையெல்லாம் உடச்சிட்டாங்க. இந்த ஹான்காப்பா தவிடுபடி ஆக்கிட்டாங்க. அவங்கள அடிச்சும் போட்டாங்க. ஏன்னா நீ வந்து வேடம் போட்டுக்கிட்டு அடைகிறியா சாட்டை பண்ணிக்கிட்டு அடித்து போட்டாங்க. அடியெல்லாம் வாங்கிட்டு கேட்டாங்க, ஏன்பா அடிச்சிங்க? அடியை வாங்கிட்டு ஏன் அடிச்சிங்கன்னு கேட்குறாங்க. ஏன் அடிச்சியா? சேட்டை பண்ணிட்டு வந்துடுறீங்க, எழுதிட்டு வந்துடுறீங்க, சேட்டை பண்ணிட்டு வந்துடுறீங்க. இந்த பிள்ளைய நீங்கள் தானே பெற்றீங்களா அந்த பொம்பளைக்கு? அப்படியா? அந்த பொம்பளை சொல்லுதோ? அந்த குழந்தைகிட்ட வேணா அந்த பொம்பளை தான் தெரியுதில்ல, கூப்பிட்டு வரமாட்டேன்னு உடனே கேவலப்படுத்துன்னு போச்சுன்னா கேவலப்படுத்து.
அந்த குழந்தைகிட்ட போய் காதை பிடிச்சி முறிக்கிட்டியா பாபூஸ் என்ன புக் குழந்தாய் உன்னுடைய தந்தை யார்னு கேட்டுச்சு. கேட்டாங்க மகான், யா பாபூஸ் என்ன புக், பாபூஸ் குழந்தா நீ உன் தந்தை யார்? உடனே அந்த குழந்தை பேச்சான், அபி அர்ராயி, என் தந்தை அந்த இடையன். இடையன்ட போய் தவறாக எங்கள் அம்மா ஈடுபட்டு என்னை பெற்றுட்டா. குழந்தைகள் பேச்சுங்கிறது கொண்டு வர்றாங்க. இது மான் ஜுரைஜ் ரஹ்மத்துல்லாஹி பத்தினியாக ஆக்குவதற்கு ஒரு குழந்தை பேசியது. ஏன் அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்தான்? ஜாயிஸான வேலையை செய்யலைங்கிறதுனால. விளங்கிருச்சா? இந்த ரெண்டு செய்தியுமே புகாரி ஷரீஃபில் வருது. சரி வா. வனிபினி அப்பாஸின் ரலியல்லாஹு அன்ஹுமா செய்தனா அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா திட்டு அறிக்கப்படுதா இருக்கும். அன்னஹு கால அவங்க சொல்கிறாங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு பைனா நஹனு இந்த ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இடத்தில் நாங்கள் இருக்கும்போது இது அத்தாஹு மலக்குன், ஒரு மலக்கு வந்தாங்க. இது ஹதீஸில் தெளிவாக வருது. நேரே பா ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கெல்லாம் புடைசூழ அமர்ந்திருக்கும்போது அண்ணாந்து பார்த்தாங்க. என்ன செஞ்சாங்க? அண்ணாந்து பார்த்தாங்க. காரணம் என்னென்னா, ஒரு சத்தம் வருது மேலே இருந்து. கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? கதவு திறந்தால் ஒரு சத்தம் கேட்கும்ல, அந்த கதவு திறக்கிற சத்தம் கேட்குது. இப்படி பார்த்தாங்க. சார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. ஜிப்ரீல் வந்து நபி சொல்ல, நபியே என்ன மேலே பார்க்குறீங்க? இல்லை, வானத்தில் கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு மேலே, அதான் பார்த்தேன். உண்மையிலேங்க யார் ரசூலல்லாஹ், இந்த கதவு இது வரல திறக்கப்படலை. இந்த கதவு வானத்தில் நிறைய கதவு இருக்குது. இந்த கதவு திறக்கப்படலை, இன்றைக்கி தான் புதுசாக திறக்கப்படுது, புது கதவு. ஒரு மலக்கு இறங்குகிறார். இது வரல துனியாவில் அவர் இறங்கலை, இப்போ தான் இறங்குறார். இப்போ தான் முத இறங்குகிறார். உங்கள்ட்ட ஒரு செய்தி சொல்ல வருகிறார் இறங்குறார். உடனே அந்த மலக்கு வந்து பேசினார். என்ன இருக்குது? இது அத்தாவுக்கு மலக்குன், அதான் வானத்தில் கதவு திறந்து வர்றாரு. புது மலக்கு அன்றைக்கி தான் வர்றாரு. வந்து சொன்னார், கால அபிஷீர், நபியே நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள். கால அந்த மலக்கு வந்து சொன்னார், அபிஷீர் நன்மாராயம் பெறுங்கள். மீ நூரைனி, ரெண்டு ஜோதியை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள். ஊத்தி தகுமா, அந்த ரெண்டு ஜோதியை நீங்கள் தரப்பட்டிருக்கிறீர்கள். லம் யூத்திஹிமா, லம் யூத்தகுமாவா, லம் யூத்தகுமா நபியுன் கபலக், உங்களுக்கு முன்னால் எந்த நபியும் அந்த ஜோதியை கொடுக்கப்படவில்லை. இப்பா உங்களுக்கு முன்னால் அந்த ஜோதியை எந்த நபியும் கொடுக்கப்படவில்லையே. அப்படிப்பட்ட ஜோதியை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள். அதுதான் ஃபாத்தியத்துல் கிதாப். என்னவா இருக்கும் சொல்லுப்பா? சூரத்துல் ஃபாத்தியாவாக இருக்கும். ஹவாத்திமு சூரத்தில் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசிகளுமாக இருக்கும். அது 2 ஆயத்து. ஆமன ரசூல் விமா உன்சில இலைஹி மின் ரப்பியுல் முஃமினூன் குல்லு ஆமன பில்லாஹி மலாயிகத்திஹி வ குத்துபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மின் ருசுலிஹி வ காலு சமிஅனா வ அதானா குஃப்ரானக ரப்பனா வ இலைக்கல் மஸீர் லா யுகல்லிபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மா இக்தஸபத் ரப்பனா லா துஆഖிதுனா இன் நஸீனா வ அக்தனா ரப்பனா வ லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா அமல்து அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வ லா துஹம்மில்னா மா லா தாகத லனா பி வஃபு அன்னா வக்ஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இந்த ரெண்டும் மகத்தான பேரொழி. சூரத்துல் ஃபாத்தியா ஒரு 100, இது ஒரு 100. இதை ஓதி நம்ம துவா கேட்டால் எல்லாத்தையுமே எல்லாம் கபூல் செய்வான். நினைப்பாரா இது என்ன எப்படி வருது? இது விளங்குதப்பா? 2 100. ஒன்று சூரத்துல் ஃபாத்தியா, இன்னும் சூரத்து பக்ராவுடைய கடைசி ஆயத்துகள் 2 ஆயத்து. அது உள்ள துவா தானே. ரப்பனா லா துஆഖிதுனா இன் நஸீனா, நாங்கள் மறந்துட்டு எங்களை பிடிச்சிடாத, முன்னால் உள்ள மக்களுக்கு சுமத்திய சுமையை எங்களுக்கு சுமத்திடாத. அதுமாதிரி இது நஸ்ராத்துல் முஸ்தகீம் சூரத்துல் ஃபாத்தியாவில் ஒரு அருபை ஓதனாலே அந்த அருபை துவா தந்துடுவான்ல, ஏற்றுக்கொள்வான். ஆனால் யார் வந்து சொல்கிறா? அப்போ ரைட்டு தானேப்பா? லன் தக்கர அருபன் மீனா இந்த சூரத்துல் ஃபாத்தியா. ஏய் ஆமன ரசூல் பக்ராவுடைய கடைசி இல்லை, எந்த அருமையும் நீங்கள் ஓத மாட்டீர்கள் இல்லா உழ்த்தி தகுதி, நீங்கள் கொடுக்கப்பட்டதை விட ஒன் அலியின் அலி அல்லாஹு தஆலா செய்தினா ஒன் உதைபாவா, ஒன் உதைபார் அலி அல்லாஹு தஆலா அறிவிக்கப்படுது. உதைபத்து யமான் அலி அல்லாஹு தஆலா தொட்டும். இப்படி அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம்,
இன்னும் விளங்குது. அதாவது ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் அதாபை இறக்கி அழிக்கிறதா இருக்கிறான். ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் அதாபை இறக்கி அழிக்கிறதா இருக்கிறான். ஆனால் அந்த ஊரில் உள்ள பிள்ளைகள்லாம் மக்தவில் போய் சூரத்துல் ஃபாத்தியாவை அல்லது சுறா ஓதின உடனே அந்த அதாபை என்ன செய்யறானா அல்லாஹ் 40 வருஷத்துக்கு என்ன செஞ்சிடறான், தள்ளுபடி செஞ்சிடறான். 40 வருஷத்துக்கு என்ன செய்யறான், தள்ளுபடிச்சு. அப்போ சொல்லி இப்படி அடுத்து வைக்கணும். எப்பா ஒரு கூட்டம் எபாசுல்லாஹு அலைஹிம் அதாப், அந்த கூட்டத்துக்கு அதாபி அல்லாஹ் இறக்கிறதா இருக்கிறான். அத்துமன் கட்டாயமான முறையிலே மக்தியன் தீர்ப்பு வழங்கப்பட்ட முறையிலே அதாபி அல்லாஹ் இறக்க இருக்கிறான். ஆனால் இப்போ எக்ரவு சபியும் இன் சிபியானியும் அவருடைய குழந்தைகளிலிருந்து ஒரு குழந்தை ஃபில் குத்தாபி மக்தபில் போய் ஓதுது அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். உடனே இப்போ இஸ்மோ உல்லா அல்லாஹ் இதை கேட்குறான். உடனே எருப்பு அணுகும் அவர்களை விட்டு அல்லாஹ் உயர்த்திடுறான். பிதாலிக்கு சூரத்துல் ஃபாத்தியாவுடைய பரக்கத்தினால் அல்லாஹ் அதாபை என்ன செஞ்சிடறான், ஒதுக்கிடுறான். 40 சனத்து 40 ஆண்டுக்கு ஒதுக்கிறான். எத்தனை ஆண்டுக்கு?